வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட நாய்ஸோட ஒரு புது இயர்பட்ஸ் தான் வந்து இருக்கு. ஸோ நாய்ஸ் N1 இயர்பட்ஸ் தான் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ நமக்கு வந்து பாக்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா அதோட 3 கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 40 ஹவர்ஸ் ப்ளே டைம், அப்புறம் வந்து குவாட் மைக் ENC ஹைப்பர் சிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க, ஏன்னா இது எல்லாமே ரிவ்யூவில் வந்து கவர் பண்ணிடுவோம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரௌட்லி டிசைன்ட் அண்ட் மேனுஃபேக்சர் இன் இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பர். அப்புறம் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே வந்து கொடுக்கல. சரி, ஓகே. இப்போ இதோட கவரை நான் வந்து பீல் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரைஸிங்னு வரையில் நான் இந்த இயர்பட்ஸை வெறும் 900 ருபீஸ்க்கு ஃபர்ஸ்ட் டே சேல் அப்போ அமேசானில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ 900 ருபீஸ்க்கு உண்மையாலுமே இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் டீல் தான் வந்து சொல்லி ஆகணும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சீல் வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து கட் பண்ணிக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு சீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிப்போம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து அந்த சீலை வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து எடுத்துப்போம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு கவர் மாதிரி வந்து இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இப்போ நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா சமமே டைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது அப்படியே பொறுமையாக வந்து எடுப்போம். ஸோ ரொம்பவுமே டைட்டாக வந்து இருக்குது. அண்ட் ஒரு வழியாக நம்ம பார்த்தீங்கன்னா இதே வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ எடுத்துருவோம். ஸோ ஒரு வழியாக ரிமூவ் பண்ணியாச்சு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா டிப்ஸ் அப்புறம் டைப் சி கேபிள் வந்து கொடுப்பாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா டிப்ஸ் அப்புறம் வந்து டைப் சி கேபிளுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சும்மா பேப்பர் ஒர்க்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கூப்பன் கோட் மாதிரி வந்து இருக்குது. ஸோ இது வந்து புக் மை ஷோவுக்கான வவுச்சர்னு நினைக்கிறேன். ஸோ பரவாயில்ல, இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆஸ் யூஸ்வல் பார்த்தீங்கன்னா சேம் தான், நமக்கு வந்து ஸ்டிக்கர்ஸு, யூசர் கைடு, குவிக் ஸ்டார்ட் கைடு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இயர்பட்ஸ்க்கு வந்து வருவோம். ஸோ இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே குட்டியாக காம்பேக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா தரவா டெஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸை நான் வந்து 2 டேஸாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இதோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து ஒரு ஆவரேஜான குவாலிட்டி பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஓகே, இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இந்த அளவுக்கு தான் வந்து பில்டு குவாலிட்டி வந்து இருக்கும். ஆனால் இதோட ஹிஞ்சு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவுமே வந்து ஆவரேஜாக வந்து இருக்குது. ஸோ ஹிஞ்சு பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து ஸ்டிஃபாகவே வந்து இல்லை. ஸோ இப்படி பண்ணாலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உடனே வந்து க்ளோஸ் ஆயிடும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து வீக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹிஞ்சு மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம். அண்ட் மற்றபடி பாசிட்டிவ்ஸ்னு வரையில் இந்த இயர்பட்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் தான். ஸோ நல்லா குட்டியாக காம்பேக்டாக வந்து இருக்கனால இந்த இயர்பட்ஸ் வந்து ஈஸியாக பாக்கெட்டில் வந்து வச்சுக்கலாம். அப்புறம் இந்த இயர்பட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சூப்பரான மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் அது வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஸ்க்ராச்சஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மச்சஸோ வந்து ஆகாது. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பின்னாடி வந்து இங்கே வந்து டைப் சி போர்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து LED லைட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இயர்பட்ஸோட டிசைன் வரையில் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆங்குலர் இண்டியா டைப் வித் ஸ்டெம் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபால்ட்டாக இதில் இருந்த மீடியம் இயர் டிப் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் வந்து ஸ்மால் இயர் டிப்புக்கு வந்து மாற்றிட்டேன். ஸ்மால் இயர் டிப் மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஃபிட்டில் எனக்கு வந்து எந்த வித பிரச்சனையுமே வந்து இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஃபிட் வந்து கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் வந்து வேறு இயர் டிப் வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து செட் ஆகும். அப்புறம் கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து டோட்டலாக 3 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த கலர் சூஸ் பண்ணிங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ்ல வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக இந்த இயர்பட்ல பார்த்தீங்கன்னா நாய்ஸோட ஹைப்பர் சிங்க் டெக்னாலஜியுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி வந்து செம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இந்த இயர்பட்ஸ் வந்து கேஸ்லேருந்து வெளியே எடுக்கிறதுக்குள்ள அது ஆட்டோமேட்டிக்காக உடனே வந்து பேராயிரும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ரேஞ்சின் வரையில் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 மீட்டர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கோடெக்னு வரையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பட்ஜெட் இயர்பட்னால இதில் பார்த்தீங்கன்னா வெறும் SBC ஆடியோ கோடெக்கான சப்போர்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. AACக்கான சப்போர்ட் வந்து கொடுக்கல. ஒரு வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரையில் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா IPX5க்கான ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஓரளவுக்கு இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். அப்புறம் கேமிங் மோடுன்னு வரையில் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா 50 மில்லி செகண்ட்ஸ்க்கான ஒரு சூப்பரான ஒரு லேட்டன்சி ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கேமிங் கூட நீங்கள் தாராளமாக இந்த இயர்பட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ நீங்களே ஒரு கேமிங் டெஸ்ட் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அடுத்து பேட்டரின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸோட டோட்டல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 40 ஹவர்ஸ்க்கான ஒரு பெரிய மேசிவான பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இந்த குட்டி சைஸ்லுமே இவ்வளோ பெரிய பேட்டரி லைஃப் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்ல விஷயம்.
ஒரு இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 7 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான பேட்டரி லைஃப் தான். இது போக இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து இருக்கனால பேட்டரி லைஃப் பற்றி இந்த இயர்பட்ஸ் வந்து சுத்தமாக வந்து கவலையே பட தேவையில்ல. அப்புறம் கால் குவாலிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து குவாட் மைக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரைட் இயர்பட்ல 2 மைக், அப்புறம் வந்து லெஃப்ட் இயர்பட்ல பார்த்தீங்கன்னா 2 மைக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போக இதில் வந்து ENC டெக்னாலஜியுமே வந்து இருக்கனால அதோட கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டுட்டு எப்படின்னு சொல்லுங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த நாய்ஸ் N1 பட்ஸ்ல இருந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த இயர்பட்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்க டச் கண்ட்ரோல்ஸ் பத்தி குயிக்காக பார்த்துடலாம். ஸோ எனக்கு பர்சனலாக நாய்ஸ் கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இவங்க வந்து வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் டச் கண்ட்ரோல்ஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ரைட் இயர்பட் வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணோம்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். லெஃப்ட் இயர்பட் வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணோம்னா வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்புறம் வந்து லெஃப்ட் ஆர் ரைட் ரெண்டில் தான் ஒரு இயர்பட் வந்து 2 டைம்ஸ் டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து பிளே இல்லைனா பாஸ் ஆகும். அப்புறம் ரைட் இயர்பட் வந்து 3 டைம்ஸ் டேப் பண்ணோம்னா ஃபார்வர்ட் ட்ராக் போகும். அதே மாதிரி லெஃப்ட் இயர்பட் வந்து 3 டைம்ஸ் டேப் பண்ணோம்னா பேக்வர்ட் ட்ராக் வந்து போகும். அப்புறம் ரைட் இயர்பட் வந்து 4 டைம்ஸ் டேப் பண்ணோம்னா நமக்கு வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து வேக்கப் ஆகும். அப்புறம் லெஃப்ட் ஆர் ரைட் ரெண்டில் ஒரு இயர்பட் வந்து 2 செகண்ட்ஸ் டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா கேமிங் மோட் வந்து ஆக்டிவேட் ஆகும். இதே டச் கண்ட்ரோல் கால்ஸ் அப்பவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கால்ஸ் அப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா சேம் ஃபங்க்ஷன் தான். ஸோ நம்ம வந்து 2 டைம்ஸ் டேப் பண்ணோம்னா காலை வந்து ஆன்சரோ இல்லை என்காலோ வந்து பண்ணிடும். அப்புறம் வந்து 2 செகண்ட்ஸ்க்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா காலை வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். கடைசியாக இந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 11mm ஒரு பெரிய மேசிவான டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 11mm பெரிய டிரைவர் இருக்கனால அஃப்கோர்ஸ் இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக வந்து இருந்துச்சு. இதோட மற்ற டோன்ஸ் இருக்குல்ல, மிட் டோன்ஸ் அண்ட் ட்ரிபிள், அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக வந்து இருந்துச்சு. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா மிட் டோன் அண்ட் ட்ரிபிள் வந்து பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஸோ சவுண்ட் செப்பரேஷனுமே பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, இதில் வந்து நல்லா தான் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ஆடியோட கிளாரிட்டி மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாரிட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் மிஸ்ஸாக வந்து இருந்துச்சு. பட் ஓகே, 900 ப்ரைஸ் பாயிண்டில் வந்து சவுண்ட் குவாலிட்டி வைஸ் பெருசாக எந்த குறையுமே வந்து சொல்ல முடியாது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நல்லா பெஸ்ட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ப்ரைஸிங் வரையில ஸோ நான் இந்த இயர்பட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது 900 ருபீஸ்க்கு வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து 1200 ருபீஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ 1200 ருபீஸ்க்கு இந்த இயர்பட்ஸ் ஒருத்தான வந்து பார்த்துரும். ஸோ 1200 ருபீஸ்க்கு இந்த இயர்பட்ஸோட பில்டு குவாலிட்டி தவிர இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சாலிடாக வந்து கொடுத்துருக்காங்க. அதோட பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், அதோட கால் குவாலிட்டியாக இருக்கட்டும், சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், அப்புறம் வந்து கேமிங் மோடாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் தாராளமாக நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்களா பண்ண மாட்டீங்களாங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.